அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஆனி மாதம் திருதியை திதி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பாரம்பொருள் இறைவன் அவதரித்த திருநாளை புண்ணிய நாளாக கொண்டாடும் வழக்கம் நமது நாட்டில் இருக்கிறது. மகாவிஷ்ணு எடுத்த தசாவதாரங்களில் ராமாவதாரம், கிருஷ்ண அவதாரம் சிறப்புகள் அதிகமாக இருக்கிறது. ராமபிரான் பிறந்த நாள் நவமி திதியை ராமநவமி என்றும், கிருஷ்ணர் பிறந்த அஷ்டமி திதியை கோகுலாஷ்டமி என்றும் மக்கள் பண்டிகை கொண்டாடி மகிழ்ச்சி அடைகிறார்கள். இதே போலத்தான் பகவான் அவர்கள் பரசுராம அவதரித்த நாள்தான் அட்சய திருதியை நாளாகும். இந்த திருதியை நாளானது திதிகளில் பௌர்ணமி அல்லது அமாவாசைக்கு பிறகு வரும் மூன்றாவது திதி திருதியை திதி ஆகும். சித்திரை மாதத்தில் வளர்பிறை காலத்தில் வரும் திருதியை அட்சய திருதி என பார்க்கப்படுகிறது. அவ்வளவு சிறப்பு மிக்க அட்சய திருதி நாள் இந்த திருதியை தினத்தில் தான் வந்தது. மகாவிஷ்ணுவின் மார்பில் திருமகள் என்றும் நீங்காமல் இருக்கும் வரத்தை பெற்ற திருதியை தினத்தன்று பிறந்தார்கள். வேதவியாசர் சொல்ல சொல்ல விநாயகர் மகாபாரத்தை எழுத தொடங்கியதும், குபேரன் மகாலட்சுமி வழங்க வற்றாத செல்வம் உள்ள சங்கநிதி மற்றும் பதும நிதியை பெற்றதும், பகீரதன் தவம் இருந்து புண்ணிய நதியான கங்கையை சொர்க்கத்தில் இருந்து பூமிக்கு வரவழைத்ததும் இந்த திருதியை நாளில்தான். அவ்வளவு சிறப்பான நாள் என புராணங்களில் எடுத்து கூறுகின்றன. திருதியை தினத்தன்று ஐஸ்வர்ய லட்சுமி தானியலட்சுமி அவதரித்த நாளாகும். பிரம்மாவின் ஒரு தலையை துண்டித்ததால் பிரம்ம அத்தி தோஷத்தால் பாதிக்கப்பட்ட பரம்பொருள் சிவபெருமான் காசிக்கு சென்றார். அங்கு அன்னபூரணி தாயாரிடம் இருந்து சிவபெருமான் தனது பிச்சை பாத்திரம் நிரம்பும் அளவுக்கு உணவை பெற்று பிரம்ம அத்தி தோஷத்திலிருந்து விடுபட்டதும் திருதியை நாளில்தான் இது நடந்தது. அட்சயம் என்றால் வளர்வது என்ற பொருள். அட்சய திருதி அன்று நாம் என்ன பொருட்களை வாங்கினாலும் அது பல மடங்காக பெருகும் என்பது நம்பிக்கை. அட்சய திருதியை நாளில் மட்டும்தான் வாங்கினால் பல பொருள் சேரும் என்றும் அல்ல. திருதியை தினத்தில் எந்த ஒரு தொழிலை தொட்டாலும் சிறப்பானதாக இருக்கிறது. அதிலும் ஆனி மாத திருதியானது மிக மிக புண்ணியமானதாகவே இருக்கிறது. அதனால் திருதியில் அல்ல குறையாமல் செல்வத்தை அள்ளித்தரும் உன்னத திருநாள் என போற்றப்படுகிறது. அதனால்தான் திருதியை என்று தங்கத்தை மக்கள் வாங்குகிறார்கள். தங்கம் மட்டுமின்றி அரிசி, உப்பு, ஆடைகள், விலை உயர்ந்த பொருட்கள் என்ன வாங்கினாலும் மென்மேலும் பெருகும் என்பது ஐதீகம் இந்த திருதியை நாளில். மேலும் அன்று புதிதாக தொழில் தொடங்குவதும் பூமி பூஜை செய்வதும் நல்ல பலனை தருகிறது. திருதியை என்று ஏழைகளுக்கு செய்யும் தானம் பல மடங்கு வளர்ந்து அதன் புண்ணியத்தை கொடுக்கும் என்பது ஐதீகம். அன்று பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பாகும். இதனால் வறுமை நீங்கி வளமான வாழ்வு அமையும். திருதியை என்று செல்வத்துக்கு அதிபதியான லட்சுமியை வணங்கி துதிப்பாடல் பாடி பூஜை செய்ய வேண்டும். இதனால் கண்டிப்பாக பண வளம் பெருகும். அன்று செய்யும் தான தர்மம் மரண பயத்தை கண்டிப்பாக நீக்குகிறது. குழந்தைகளின் கல்வி மேம்படும். மகாவிஷ்ணு, மகாலட்சுமி, பரமசிவன், பார்வதி, அன்னபூர்ணி, கலைமகள், குபேரன் ஆகியோரை வணங்கி நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் வளம் பெருகும் என்பது நம்பிக்கை. திருமாலை நெல்லரிசியுடன் வணங்க விரதம் இருக்க வேண்டும். முடிந்தவர்கள் கங்கை நதியில் நீராடுவது விசேஷம். விசிறி அல்லது உப்பு, நெய், சர்க்கரை, காய்கறி, புளி, பழம் ஆகியவற்றை இந்த திருதியை நாட்களில் கண்டிப்பாக தானமாக வழங்கினால் உங்களுடைய பாவங்கள் அழிந்து நன்மைகள் மென்மேலும் பெருகும் என்பது நம்பிக்கை. தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூர் அருகே உள்ள விளாங்குளத்தில் அட்சயபுரீஸ்வரர் கோவில் உள்ளது. இங்குள்ள சிவபெருமான் அருளால் சனீஸ்வரர் ஊனம் நீக்கப்பெற்றார். இவரை அட்சய திருதி அன்று வணங்கும் சனீஸ்வரனுக்கு சந்தன காப்பு செய்து வழிபட்டாலும் இறைவனுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டாலும் செல்வ செழிப்பு ஏற்படும். இந்த திருதியை நாள் சனிக்கிழமையில் வருவது சால சிறந்த விசேஷமாகும். இன்றைய நாட்கள் சனி பகவானை வேண்டி அவருடைய தோஷம் நீங்க வேண்டும் என இந்த திருதியை நாட்கள் வேண்டிக் கொண்டால் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து போகும். நல்லது பன்மடங்காக உயரும் என்பது நம்பிக்கை. திருதியை நாளில் குலதெய்வ வழிபாடு முக்கியமானது. தயிர் சாதம் தானம் செய்தால் ஆயுள் கூடும். இனிப்பு பொருட்கள் தானம் செய்தால் திருமண தடை நீங்கும். உணவு தானியம் அளித்தால் விபத்துக்கள், அகால மரணத்தை தடுக்கலாம். கால்நடைகளை தானமாக வழங்கினால் வாழ்வு வளம் பெறும். மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் செய்தால் பாவ மோட்சனம் கிடைக்கும். ஏழைகளுக்கு தயிர் சாதம் தருவது 11 தலைமுறைகளுக்கு குறையில்லா அன்பு கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகவே இருக்கிறது. திருதியை தினத்தில் அதிகாலையில் இருந்து குளித்து முடித்துவிட்டு அறையில் கோலமிட வேண்டும். லட்சுமி நாராயணன், சிவசக்தி, அன்னபூர்ணி, குபேரன் படங்களை வைத்து சந்தனம் குங்குமம் இட்டு
பூஜை செய்து வழிபட வேண்டும். இவ்வாறு நீங்கள் செய்து வந்தால் கண்டிப்பாக இந்த திருதியை நாட்களில் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாட்களில் எந்த தொழிலை தொட்டாலும் பன்மடங்காக பெருகும் என்பது நம்பிக்கையாகவே இருக்கிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.